இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. எசேக்கியேல் 37வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிற வார்த்தை இதுதான். இங்கே உலர்ந்த அனுபவம் என்று ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எது உலர்ந்த அனுபவம் தெரியுமா? நம்பிக்கை அற்ற நிலை. ஒரு காலத்தில் நாம் நம்பிக்கை இல்லாதவர்களாய் தான் இருந்தோம். தேவன் யாரென்று தெரியாமல் இருந்தோம். காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். வாக்கு தத்தத்துக்கு அந்நியராக இருந்தோம். நமக்கு இயேசு யாருன்னு ஒரு காலத்தில் தெரியாது. இப்படி ஒரு வசனம் உண்டென்று தெரியாது. நித்தியம் உண்டென்று தெரியாது. வாக்கு தத்தம் உண்டென்று தெரியாது. சுதந்திரம் உண்டென்று எதுவுமே தெரியாது. பாவ பிடியிலே அடிமைப்பட்டு கிடந்தோம். கிருபையாய் தேவன் நம்மை சந்தித்து ரட்சித்து அவருடைய இரத்தத்தினாலே தூரமாய் இருந்த நம்மை சமீபமாய் கொண்டு வந்தார். இப்பொழுது நாம் தேவனுடையவர்களாய், நம்பிக்கை உடையவர்களாய், இந்த வாக்கு தத்தத்துக்கு ஆமென் உடன் சுதந்திரராய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இது நம்மால் உண்டானதல்ல, தேவனுடைய கிருபையினால் கிடைத்தது. இந்த இஸ்ரவேலர்கள் தேவனற்றவர்கள் அல்ல, தேவனுடையவர்கள். தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்ட சொந்த ஜனம். அவர்கள் அவருடையவர்களாய் இருந்தும் நம்பிக்கையற்று காணப்படுகிறார்கள். அதே போலதான் ஒரு காலத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களாய் இருந்தோம். ஆனால் இப்பொழுது நாம் அவருடையவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் அவருடையவர்கள் என்று சொல்லியும் நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கையற்ற நிலை காணப்படுமானால் நம்முடைய வாழ்க்கை அனுபவம் தான் உலர்ந்த அனுபவம். உலர்ந்த அனுபவம் என்று சொல்லும் போது அதுல என்ன கிடையாதுன்னா, உயிர் கிடையாது, ஜீவன் கிடையாது. உலர்ந்த அனுபவத்தில் அசைவு கிடையாது. உலர்ந்த அனுபவம் என்பது அது குவியலாய் கிடந்தாலும் ஒன்றுக்கும் பிரயோஜனம் கிடையாது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நமக்குள்ளே அவர் ஜீவனை தந்திருக்கிறார். நமக்குள்ளே அவர் அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை தந்திருக்கிறார். ஜீவனுக்கு ஏதுவான நம்பிக்கையை உண்டு பண்ணியிருக்கிறார். இந்த நம்பிக்கை அற்று போகும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் நம்மால யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. நம்பிக்கையற்றவர்களாய் காணப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில அசைவு இருக்காது. நம்மால நிற்க முடியாது. இந்த நிலை ஏன் வருகிறது தெரியுமா? நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படும் போது. இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லியிருக்கிறார், அழுத்தமாய் ஆழமாய் சொல்லியிருக்கிறார். என்ன? நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னில் நிலைத்திருங்கள், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். தீர்க்கதரிசிகளை கொண்டு வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகள் அதற்கு சாட்சிகள். இந்த இஸ்ரவேலர்கள் ஏன் நம்பிக்கையற்றவர்களாய் காணப்பட்டார்கள் தெரியுமா? அவர்கள் மேல சத்ருவின் கை மீண்டும் ஓங்கினதுனால. சத்ருவின் கை ஓங்க காரணம் என்னவென்றால், எரேமியா 2 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவர்களை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகும்போது இவர்கள் என்ன செய்கிறார்களா? வழியிலே அவரை விட்டு போய்விட்டார்களா? இஸ்ரவேல் ஏன் அடிமையானா? விட்டு போனதுனால தானே. ஆமென். எப்பொழுது நாம் தேவனை விட்டு தூரம் போகிறோமோ, அல்லது எப்பொழுது தேவனோடு இருக்கிற தொடர்பை நாம் துண்டித்து கொள்ளுகிறோமோ, ஆமென், உலக தொடர்புக்காக, உலக காரியங்களுக்காக, மாம்ச இச்சையை நிறைவேற்றுவதற்காக தேவனோடு இருக்கிற உறவை, தொடர்பை நாம் துண்டித்து கொள்ளுகிறோமோ, அப்பொழுது நாம் எந்த நிலையிலிருந்து எந்த நிலைக்கு மாற்றப்படுகிறோம் தெரியுமா? முன்னே நம்பிக்கையற்ற நிலையிலிருந்து நம்பிக்கையுடையவர்களாய் மாற்றப்பட்ட நாம தேவனோடு உள்ள உறவை துண்டித்து விலகும் போது நம்பிக்கை உடையவன் என்கிற நிலையிலிருந்து நம்பிக்கையற்ற நிலை, அதுதான் உலர்ந்த நிலைக்கு மாற்றப்படுகிறோம். இப்படி ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். எனவே இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பாய் சொல்லுகிற வார்த்தை இதுதான். கடைசி வரை உயிருள்ளவர்களாய் இருப்போம். செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அப்பா கையை இறுக பிடிச்சுக்கோங்க. அவர் கைப்பிடித்து நடத்த முற்றிலுமாய் விட்டு கொடுங்க. ஒரு நாள் அவர் கையை விட்டு உங்க கையை இழுத்துறாதீங்க. சில பிள்ளைங்க பெற்றோர் கையிலிருந்து பிடிவாதமா கையை விட்டு ஓடுவாங்க தெரியுமா? ஒரு நாள் அந்த தப்பை செய்யாதபடிக்கு அனுதினமும் அவரோடு இருக்கிற உறவில் நிலைத்திருப்போம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள்,
இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் ஆமென் உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி, கெட்டு போகாதபடிக்கு, ஏமாற்றம் அடையாதபடிக்கு இரட்டிப்பான நன்மைகளை தந்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவர் நீங்க தான் எங்க நம்பிக்கை அப்பா. உங்களை விட்டுட்டு எங்களுக்கு ஏது நம்பிக்கை ஆண்டவரே? ஆனா பல நேரத்தில் இது அறியாமல், உணராமல், புரியாமல் ஆண்டவரே உலக காரியங்களுக்காக, ஆண்டவரே மற்ற பல காரணங்களுக்காக உங்களை விட்டு தூரம் போனது உண்டு. அவைகள் அனைத்தும் எங்களுக்கு ஏமாற்றமே அப்பா. எப்பொழுதும் மோடு இருக்கிற உறவில், தொடர்பில் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.